முந்தி நாயகரே முருகா சரஸ்வதியே சாமி கண்ணனுக்கு முன் பிறந்த கற்பகமே முன்னரவா சாமி வேலனுக்கு முன் பிறந்த விக்கணரே முன்னரவா சாமி வைக்கோனே பெருச்சாய் பகனரே சாமி மாறாள் முருகா கணபதியே சரணமிப்போ சாமி ஒன்றை கொம்போனே உமையாள் திருமகனே சாமி சடையணிந்த கங்காதிரன் புத்திரனே சாமி அரசாம் மரத்தடியே அமர்ந்திருக்கும் கணபதியே சாமி இன்ற மரத்தடியே வினையெல்லாம் தீபவனே சாமி நாடு தொழுதாளே நல்லதே நடக்கு வைப்பா சாமி சரஸ்வதியே சங்ககையே முன்னரவா சாமி வாணிகளை வாணி நாயகியே முன்னரவா சாமி கமலா சனத்தாளே நீ கரடி விற்றவளே சாமி இந்த குரலில் குடியிருந்து குயிலோசதாரும் அம்மா சாமி இந்த நாவு தவறாமல் நல்லோசதாரும் அம்மா சாமி அம்மன் திருக்கதையே அண்ணன்மார் திருக்கதையே சாமி அம்மன் திருக்கதையே அண்ணன்மார் திருக்கதையே சாமி கொங்கன் வரலாறு கொங்கு நாட்டின் புகழ் பாட சாமி கொங்கன் வரலாறு கொங்கு நாட்டின் புகழ் பாட சாமி கண்ணனூரும் மாரித்தாயை கைதொழுது நான் பாட சாமி கண்ணனூரும் மாரித்தாயை கைதொழுது நான் பாட சாமி மாசாணி தாயே நான் மனங்குளிர நான் பாட சாமி மாசாணி தாயே நான் மனங்குளிர நான் பாட சாமி வாணி சரஸ்வதியே நீங்க வந்திருங்கோ வேணும் அம்மா
நன்றி நன்றி. பொள்ளாச்சிக்காரன் அனைவருக்கும் வணக்கமுங்க. என்ன வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கொண்டாட்டத்தினுடைய பிறப்புரிமைக்கு சொந்தமான பொள்ளாச்சிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது கொங்கு பண்பாட்டு மையம். அதாவது ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் எல்லாரும் எதுக்குள்ள இருக்குதுன்னா நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வரவைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் தான். அந்த வகையில் இன்னைக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய பொள்ளாச்சி மண்ணின் மைந்தர்கள் இந்த பொள்ளாச்சி திருவிழா அப்படிங்கிற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செஞ்சது மற்றற்ற மகிழ்ச்சி. இது போன்ற ஒவ்வொரு விழாக்களும் நமது மண்ணின் பாரம்பரியத்தை இதுவரைக்கும் பேணி பாதுகாத்துட்டு வர்றதுக்கு இந்த பொள்ளாச்சி ஒரு முன்னுதாரணமா திகழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. பொள்ளாச்சிக்காரங்க இன்னைக்கு நேரத்தையும் கிடையாதுங்க. பொள்ளாச்சின்னு எப்படி ஏன் பேர் வந்தது, பொள்ளாச்சியுடைய பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறத அடுத்த ஆட்டத்தினுடைய இடைவெளியில் உங்களைத்தான் கேட்பேன், நீங்க சொல்லணும். நன்றி. இதோ உங்களுக்கான அடுத்த ஆட்டம். கொங்கு தேசமப்பா இது கோட்டை கட்டி வாழ்ந்த மண்ணே சாமி. கொங்கு தேசமப்பா இது கோட்டை கட்டி வாழ்ந்த மண்ணே சாமி. அழகு மிக்க பூமி இது ஆனமலை நாடுதானமப்பா சாமி. அழகு மிக்க பூமி இது ஆனமலை நாடுமப்பா சாமி. மாசாணியம்ம மக்கள் ஊர திட்டு நிக்க சாமி. மாசாணியம்ம மக்கள் ஊர திக்கு விக்க சாமி. என்ன விளைஞ்சு நிக்க தென்றல் காத்து வீச சாமி. என்ன விளைஞ்சு நின்று தென்றல் காத்து வீச சாமி. பொள்ளாச்சி தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சாமி.
பொள்ளாச்சியில் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சாமி பொள்ளாச்சி பொங்கல் விழா பொள்ளாச்சியில் பொங்கல் விழா சாமி ஊரு பெரியவங்கோ சிறப்புடன் கொண்டாட சாமி இந்த ஊரு பெரியவங்கோ சிறப்புடன் கொண்டாட சாமி பண்பாடே அழைத்தீங்கோ நாங்க உங்க பாசத்துக்கு ஆட வந்தோம் சாமி பண்பாடே அழைத்தீங்கோ நாங்க உங்க பாசத்துக்கு ஆட வந்தோம் சாமி இல்லை அப்பனின் திருநடனம் தானும் இதே சாமி இல்லை அப்பனின் திருநடனம் தானும் இதே சாமி ஈசனி நாட்டம்னு நாங்க இனிமையுடன் நாடி வரோம் சாமி ஈசனி நாட்டம்னு நாங்க இனிமையுடன் நாடி வரோம் சாமி கொங்கு நாட்டு ஆட்டம் இது நாங்க கும்பிட்டு ஆட வந்தோம் சாமி கொங்கு நாட்டு ஆட்டம் இது நாங்க கும்பிட்டு ஆட வந்தோம் சாமி கண்டே கழிச்சிடுங்கோ நீங்க கையோடி கூட்டிடுங்க கொங்காடு மக்கள் தேசிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சியின் தங்கம் எங்களுடைய ஓய்வறியா உழைப்பாளி எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு நித்யானந்த அண்ணா அவர்களை எங்களுடைய கொங்கு பண்பாட்டு மையத்தின் சார்பில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே வருகை புரிந்த கொங்கு நாட்டு சிங்கம் நித்யானந்தன் அவர்களுக்கு எங்கள் சிங்கை கலை குடும்பம் மற்றும் கொங்கு பண்பாட்டு மையத்தின் கோடான கோடி நன்றிகளும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது அவர் சிறு துறை வாழ்த்துறைகள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபையின் இந்த பொள்ளாச்சி திருவிழாவிற்கு இன்னைக்கு 2 நிகழ்ச்சிகள். இது கொங்கு நாட்டு கலைகள். நம்ம இந்த கொங்கு நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெருமைப்படக்கூடிய 2 கலைகளை இன்னைக்கு நிகழ்த்தியிருக்கிறோம். அந்த பெருமையை எங்களுக்கு கொடுத்த, அதாவது முன்னால் வள்ளிக்கும்மி நடந்திருக்கும் காராள வம்ச கலை சங்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், பொள்ளாச்சி பகுதியில் 3-4 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 6000 பெண்களுக்கு வள்ளிக்கும்மியை கற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த வள்ளிக்கும்மியின் மூலமாக உடல் நலத்தையும் மன வளத்தையும் காக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை அந்த இறைவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அதன் ஆசிரியரும் எங்களுடைய பொறுப்பாளருமான காராள வம்ச கலை சங்கத்தின் ஆசிரியர் திரு சிவகுமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க,